ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. குட்டி கதைகள் 222. இதில் மார நேரி நம்பி என்ற வைஷ்ணவரின் கதை காண்போம். ஸ்ரீரங்கத்தில் மார நேரி நம்பி என்பார் ஓர் உத்தம சிஷ்யர். யமுனா ஆச்சாரியரிடம் சரண் அடைந்தவர். அவர் தம் தள்ளாத காலத்தில் யமுனா ஆச்சாரியரின் மற்றொரு சிஷ்யரான பெரிய நம்பியை தமது குடிசைக்கு அழைத்தார். விசேஷமாக பின் அவரிடம் கூறினார், ஓ பெரிய நம்பி, யமுனா ஆச்சாரியரிடம் நாம் அடிபணிந்த அடியேன் வைகுந்த நாட்டை அடைய சொற்ப காலமே எஞ்சி இருக்கிறது. அடியேனின் பந்துக்கள் யாரும் பகவத் பக்தர்களாக இல்லை. அத்தையோர் எனது இறுதிச் சடங்குகளை செய்யக்கூடாது. ஆகையால் ஸ்ரீ வைஷ்ணவன் என ஆச்சாரியனால் அடையாளம் தரப்பட்ட அடியேன் அவ்வாறே இறக்கவும் விரும்புகின்றேன் என்றார் அவர். இதனை கேட்ட பெரிய நம்பி அவர்கள் அவரது எண்ணத்தின் தூய்மையை உணர்ந்து மனம் உருகி பெரிய நம்பி அவரது இறுதி காரியங்களை தானே செய்தார். பெரிய நம்பி அவர்கள் தன் கைப்பட இதனை கண்ட ஸ்ரீரங்கத்து வைஷ்ணவர் அவர்கள் மாரநேர் கீழ்குலத்தவர் என கூறி அரங்கநகர் வாசிகள் அனைவர் இந்நிகழ்ச்சியால் ஆச்சாரம் குலைந்தது என ஸ்ரீ ராமானுஜர் இடம் சென்று குற்றம் சாட்டினார்கள் பெரிய கூக்குரல் உடன். இப்பொழுது ராமானுஜரிடம் அவர்கள் கேட்டார்கள், ஓ நாங்கள் பெரிய நம்பியிடம் இந்த செயலுக்கான சரியான காரணத்தை அறிய நினைக்கின்றோம் என கேட்டார்கள். அவரிடம் இதனை கேட்ட ராமானுஜர் கூறினார், ஓ அம்மகனியரே, அடியேனது ஆச்சாரியர் அடி பிறளாத ஆன்றோரது என்ன ஓட்டங்களை சாமானியர்கள் அறிய இயலுமோ? உங்களுக்கு பிறந்த இந்த சந்தேகம் என்ற முச்செடி நிச்சயம் அகற்றப்பட வேண்டியதுதான். அதற்காகவே அடியேன் அவரிடம் தெளிவு பெற்று வருகிறேன் என்றார் அவர். இப்பொழுது ராமானுஜர் பெரிய நம்பியை கண்டு வணங்கி இவ்வாறு மாரநேரி நம்பிக்கை இறுதி காரியங்களை செய்ததால் மற்ற பிராமணர்கள் கேள்வி கேட்கும் நிலை வந்ததே ஏன் என பெரிய நம்பி அவரிடம் கேட்டார். அதற்கு பெரிய நம்பி கூறினார், ஓ ராமானுஜரே, நீங்கள் இப்படி கேட்கலாமோ? நீங்கள் அறியாத தர்மமா என்றார் அவர். அதற்கு அவர், ஓ இருந்தும் சுவாமி, மற்றையோர் கேட்கும் வண்ணம் ஆனதே, ஆகையால் தான் கேட்டேன் என்றார் அவர். அந்த கேள்விக்கு அவரும் பதில் கூறினார், ஓ பக்ஷியான ஜடாயுக்கு ஸ்ரீ ராமபிரான் சம்ஸ்காரங்கள் செய்யவில்லையோ? விதுரருக்கு தர்மபுத்திரர் செய்தாரே. ஜடாயுவை விட தாழ்ந்தவரோ மாரநேரி? இல்லை. ராமனை விட அடியேன் உயர்ந்தவனா? நம்மாழ்வாரின் நெடுமார்க்கடிகை பயிலும் சுடரொளி போன்ற பாசுரங்கள் கடல் ஓசையை ஒத்தவையா என்ன? அவற்றில் நம்மாழ்வார் கூறும் பாகவத தர்மம் கை கொள்ளத்தக்கதல்லவா என்றார் அவர். இதனை கேட்ட மற்ற வைஷ்ணவர்கள் வாய் பொத்தி நின்றார்கள். இப்படியாக இருக்கும் சமயத்தில் ஒரு நாள் காது கேளாத வாய் பேச முடியாத ஒரு பக்தன் ஸ்ரீ ராமானுஜரை சந்திக்க வந்தான். மோட்சத்தை பெற மிகுந்த ஆசை கொண்டு இருந்தான். அவன் ஸ்ரீ ராமானுஜரை அணுகி எவ்வாறு தான் பரம்பொருளின் திருவடி நிலையை பெற முடியும் என கேட்டான். பெருமாளின் திருநாமத்தை வாயால் கூறவோ காதால் கேட்கவோ இயலாத நிலையில் கூட அவனுக்கு இருந்த பக்தியை அறிந்து ஸ்ரீ ராமானுஜர் அவனை தனிமையில் ஓர் அறையில் அழைத்து உள்ளே தாளிட்டு அவன் குனிந்து வணங்கும் நிலையில் அவனது தலையில் அழுத்தமாக தனது திருவடிகளை வைத்து அந்த வைகுந்த நாதனை பிரார்த்தித்து அவனுக்கு மோட்சத்தை உறுதி செய்து அளித்தார். இதனை சாவி துவாரத்தின் வழியாக கண்ட புறத்தாழ்வான் மிக மிக அதிர்ச்சிக்கு உள்ளானார். காரணம் என்னவென்றால், கூரத்தாழ்வான் இப்போது நினைத்தார், அந்த செவிடு
ஊமையாக பிறந்த அந்த பாகவதன் பெற்ற பேற்றை குரத்தாழ்வானாக பிறந்து நான் இழந்து விட்டேனே, இத்தனை கற்றலும் அவர்தம் திருவடி தாமரைகள் தலையில் படுவதற்கு ஈடாகுமோ என அழுது புலம்பினார். இப்படியாக இருக்கும் சமயத்தில் ராமானுஜர் பிரச்சாரத்திற்காக பல ஊர்களுக்கு பிரயாணம் செய்தார் தமது சீடர்களுடன். இதனை கேள்விப்பட்ட செல்வந்தர் ஒருவரும் ஏழை பெண்மணி ஒருத்தியுமாக ஸ்ரீராமானுஜரின் வருகை அறிந்து அவரை தம் தம் இல்லங்களுக்கு அழைத்தார்கள். அவர்கள் முன்னேற்பாடாக இப்போது ஸ்ரீராமானுஜர் தமது சீடர்களை முன்னே அனுப்பி அவர்கள் இருவரும் எவ்வாறு ஏற்பாடுகளை செய்கின்றார்கள் என அறியுமாறு கூறினார். எச்சான் எனப்பட்ட செல்வந்தனின் இல்லத்தில் வந்து இருந்த சீடர்களை கவனிக்காமல் அவன் ஏற்பாடுகளை கவனித்து கொண்டு இருந்தான். செல்வந்தனோ ஸ்ரீராமானுஜன் வருகைக்கு யாவும் சிறப்பாக விளங்க வேண்டும் என ஏற்பாடு செய்து கொண்டு இருந்தான். ஓ, எங்கள் ஆச்சாரியரின் வருகை பற்றி தங்களிடம் பேச வேண்டும் என சிஷ்யர்கள் கூறியும் அவன் அவர்களை கண்டுகொள்ள இல்லை. பின்பு அவர்கள் பருத்தி கொள்ளை அம்மையார் என்பால் ஒரு ஏழை பெண்மணியின் குடிசைக்கு சென்றார்கள். அவளோ இந்த ஸ்ரீ வைஷ்ணவர்களை வணங்கி வந்து வரவேற்றாள். ஆர்வத்துடன் அவர்களை ராமானுஜரின் சிஷ்யர்களிடம், ஓ சுவாமிகள், எழுந்து அருள வேண்டும், அடியாளின் குடிசை பெரும் பேறு பெற்றுவிட்டது என பணிந்து மரியாதையுடன் வணங்கினாள். இந்த இருவர் பற்றியும் சீடர்கள் நிகழ்ந்ததை ஸ்ரீராமானுஜரிடம் கூறினார்கள். ஸ்ரீராமானுஜர் ஏழை பெண்மணியான பருத்தி கொள்ளை அம்மையாரின் குடிசைக்கு எழுந்து அருளினார். அத்தோடு எச்சான் தான் செய்த தவறுக்காக பருத்தி கொள்ளை அம்மையாருக்கு சில காலம் பணிவிடை புரியுமாறு அவரை பணித்தார் ஸ்ரீராமானுஜர். அவனும் அதை ஏற்றுக்கொண்டான். இப்பொழுது அந்த பெண்மணி கூறினாள் ராமானுஜரிடம், ஓ சுவாமி, எழுந்து அருள வேண்டும், பாக்கியம் பெற்றுவிட்டேன் பெருமானாரே என கூறினாள். அதே நேரத்தில் செல்வந்தன் கூறினான், ஓ அடியேன் தவறை உணர்ந்து கொண்டேன் சுவாமி, இந்த அம்மையாருக்கு உகந்து பணி செய்கின்றேன் என ராமானுஜரின் கட்டளை ஏற்றுக்கொண்டான். இப்பொழுது ராமானுஜர் மற்றும் அவர்தம் சீடர்களை இணைத்து அன்புடன் அவர்களுக்கு பணிவிடை செய்தார்கள். அவர்கள் ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. சில பிரபுபாதரின் சேவையில் இஸ்கான் பக்தர்கள்.